திமுக கூட்டணியில் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டிருந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட கூடுதலாக ஒதுக்க முடியாது என திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 40 இடங்களை காங்கிரஸ் கேட்டிருந்தாலும் 25 தொகுதிகளை மட்டுமே திமுக தருவதற்கு முன் வந்திருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் தமிழக தலைவர் சிலபிறந்தகை திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையானது சுமூகமாக போய்க் கொண்டிருக்கிறது என்று சொன்ன நிலையில் தற்போது 40 தொகுதிகளை கேட்டிருந்த காங்கிரசிற்கு 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடமிருந்து கேட்டு பெறலாம். விக்னேஷ், 25 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும், இதுக்கு மேலே ஒரு தொகுதியை கூட ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக திட்டவட்டமாக தெரிவித்தது. ஸோ காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா அல்லது வெளியேறுமா? என்னென்ன நடக்க இருக்கிறது? வணக்கம். முதன்முறையாக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவும் நேரடியாக சந்தித்து தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றன. சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியுடைய பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பேசிய கிறிஸ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இனியும் தொடரும் என தெரிவித்து சென்றிருக்கிறார். இந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு 40 தொகுதிகள், குறைந்தபட்சமாக 40 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அது யாருக்கு என்னவென்பது தொடர்பான முடிவுகள் பின்னர் வரும் என்றாலும் கூட தமிழகத்தில் 40 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு முன்னிறுத்தல் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர்களை பொறுத்தவரையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கோரிய 25 இடங்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதே இடங்களை தான் தற்போதும் ஒதுக்க முடியும். அதற்கு ஒரு தொகுதியை கூட கூடுதலாக ஒதுக்க முடியாத நிலையில் நாங்கள் இருப்பதாக தங்களுடைய தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதற்கான காரணத்தையும் அவர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது தற்போது திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாசினுடைய முக்குளத்தோர் புலிப்படை, தனியரசுவினுடைய கொங்கு இளைஞர் பேரவை, நெல்லை முபாரக்குடைய SDPI கட்சி என பல புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். திமுக தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உரிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நெருக்கடியும் திமுக தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே 25 தொகுதிகள், அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளை மட்டுமே தங்களால் ஒதுக்க முடியும் எனவும் அதற்கு மேலாக ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கவே முடியாது என்பதில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக தலைவர் கூறினாலும் கூட, ஆனால் அங்கு உள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தகவல்களை கேட்கும் போது எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையே நீடித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரும் செய்தியாளர் சந்திப்பின் போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியோடு மீண்டும் ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டு அழைக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அன்றைய தினம் மீண்டும் அதே 40 தொகுதிகளை கேட்கிறதா அல்லது திமுக கொடுக்கக்கூடிய 25 தொகுதிகளை வாங்கி கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறதா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருந்தது. இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கோ என்ற எந்த விதமான ஒரு பதவியும் அனுபவிக்காமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
கூட்டணி கட்சிக்காக பெரும் உழைப்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. எனவே இம்முறை அதிக நபர்களை போட்டியிட செய்ய வேண்டும் அல்லது ஆட்சி அதிகாரத்திலாவது பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைமை திட்டவட்டமாக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்து பேசும் போதும் கூட இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக கனிமொழியை சந்தித்து கிறிஸ் சோடங்கரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கும் செய்தி நிறுவனங்களுக்குமாகட்டும் பத்திரிகை ஊடகங்களுக்காகட்டும் கிறிஸ் சோடங்கர் அளிக்கக்கூடிய பேட்டியில் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் செல்வ பெருந்தகையிடமும் கிறிஸ் சோடங்கரிடமும் ஆட்சி அதிகாரம் தொடர்பாக ஏதேனும் பேசினீர்களா என்ற கேள்விக்கு எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை வழங்கி இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பதையும் அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை, அதிலிருந்து பின்வாங்கி விட்டோம் என்ற தகவலை கிறிஸ் சோடங்கரோ செல்வ பெருந்தகையோ அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் போது தற்போது வரை தெரிவிக்கவில்லை. எனவே அந்த கோரிக்கையும் இந்த பேச்சுவார்த்தையின் போது கிறிஸ் சோடங்கர் முன்வைத்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற சிறப்பு அம்சங்களை திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதா, அவ்வாறு அழைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம் என்பது தொடர்பான முடிவையும் திமுக தலைமை எடுக்க இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் பட்சத்தில் அதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராகவே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் நீடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாலும் கூட தங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலாவது ஒரு மரியாதைக்குரிய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. அடுத்தடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. அதில் முடிவுகள் எட்டப்படுமா அல்லது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்து காங்கிரஸ் கட்சி அங்கிருந்து வெளியேறி மற்றொரு வாய்ப்பு தரக்கூடிய கட்சியாக, மற்றொரு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கட்சியாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை தொடங்குமா என்ற தகவல் அடுத்தடுத்த செய்திகள் மூலமாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.